ஹலோ லவ்லி ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு சின்ன வீலாக் தான் பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னா, கிச்சன் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு அதுக்கு டைம் கிடச்சிச்சு. அதை கழுவிட்டு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பட் அதையே ஃபுல்லாக பேச போகலை. எந்த பாக்ஸில் எதை கொட்ட போகிறேன், எந்த பாக்ஸில் எதை கொட்ட போகிறேன், இதெல்லாம் நான் பேசலை. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறப்ப டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆயிடுச்சு. பாப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கிச்சன் கொஞ்சம் கேவலமாக தாங்க இருக்குது. ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம், ஓகேவா? இப்படியே சொல்லிட்டு இருக்கேலையே என் பொண்ணு எந்திரிச்சு வந்துட்டாங்க. வேறு வழியே இல்லை, அவளை வச்சுட்டு தான். ஏன்னா இன்றைக்கி விட்டால் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அவளை வச்சுட்டு எப்படியாவது பாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கழுவி வச்சிருந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. தொடச்சி உள்ள தண்ணி ஏதாவது இருந்தால் க்ளீன் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஆனால் என் பொண்ணு என்ன டார்ச்சர் பண்ணுவா, அதான் மெயின். இவளை வச்சுட்டு ஒரு கிச்சனில் இருக்கிற பொருளை கூட மாற்ற முடியாதுங்க என்னால். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏம்மா இந்த யூடியூப் சேனலை வச்சுட்டு கட்டி எழுதுகிட்டு இருக்க, நீ வாட்டில் வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மட்டும் ஆசை இல்லையாங்க, எனக்கு மட்டும் வேலைக்கு போகணுன்னுலாம் ஆசை இல்லை. நான் படித்த படிப்பு என்ன, சரி ஓகே, நான் என்னமோ எம்பிபிஎஸ்லாம் படிக்கலை, ஒரு எம்சிஏ படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் படித்த படிப்பு என்ன, அதுக்கு நான் ஏன் இப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு எனக்கே நிறைய டைம் தோணியிருக்குங்க. அதை வேறு மற்றவங்க வேறு குத்தி காட்டுவாங்க, நீ படித்த படிப்பென்ன, நீங்கள் படித்த படிப்பென்ன அப்படின்னே சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. சரி, என்னையா உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வேலைக்கு போமான்னுவாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே தோன்றதெல்லாம் என்ன தெரியுமா, என் பிள்ளைய எங்கெங்க கொண்டு போய் விடுறது, உங்கள் வீட்டில் ஒரு 5 நாள் வச்சுக்கிறீங்களா, நீங்கள் ஒரு 5 நாள் வச்சுக்கிறீங்களா, நீங்கள் ஒரு 5 நாள் வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் நான் கேட்கலான்னு தான் தோணும். பட் முடியாதே, எனக்கு கேட்குற பைபிளையெல்லாம் நம்ம சொந்தக்கார பைபிளையோ ஃப்ரெண்ட்ஸு வேறு என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கிட்டையும் பல்ல காமிச்சிக்கிட்டு வந்துட வேண்டியது தாங்க. இந்த மாதிரி கஷ்டத்துக்கெல்லாம் நடுவில் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். எனக்கும் ஒரு நாள் வரும்ல, நம்மளும் பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வயசு வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என் பொண்ணு கூட இருக்கிற டைமிங் தாங்க எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் என் பையன் கூடயும் என் பொண்ணு கூடயும் இருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி சொன்னால் நம்புவீங்களா? டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுவும் என் பையனுக்கு வேறு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, என்னை போட்டு படுத்துறாங்கங்க. யாராவது உண்மையிலே சொல்கிறேன், யாராவது ஒரு 14 days வச்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது. யாராவது ஒரு நாள் வச்சுக்க மாட்டாங்களா, ஒரு நாள் நம்ம கூட இருந்துக்கிட்டு நமக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். ஆனால் அவங்களும் வந்தாங்கன்னா என்ன தெரியுமா தோணும், ஐயோ பையன் சாப்பிட்டானா, ஐயோ பாப்பா சாப்பிட்டாளா, ஐயோ பாப்பாவுக்கு ஃபுட் ஊட்டினாங்களா, இது தாங்க நம்ம மனசு தோணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பழமொழி தோணுதுங்க, எலிதான் காயுதுன்னா ஏன்டா எலி புளிக்கையும் சேர்ந்து காயுதுன்னு. மணியே ஆல்ரெடி 10:30 மேலே ஆகிட்டு இருக்கு, நான் தான் தூங்கலை, ஏமா நீயாவது போய் தூங்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் மகளை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் தூங்குற மாதிரி தெரியல. மறுபடியும் வீடியோவை கண்டினியூ பண்ணிடுவோம், இதெல்லாம் சத்தியப்படாது அப்படின்னு நினச்சிட்டு வீடியோக்குள்ளவே வந்துட்டோங்க மறுபடியும். சரி, எல்லாத்தையும் வேலையை முடிச்சுக்கிட்டு இருக்கே ஒரு பாக்ஸாக ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண பாக்ஸ் எல்லாமே ஓரளவு ஓகே தாங்க. எதுவுமே டேமேஜ் பீஸு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி மஞ்சத்தூள் வைக்கிறது, அதே மாதிரி காஃபி தூள் வைக்கிறதுலாம் கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். ஆனால் காஃபி தூள் நான் மெயினாக அதில் வைக்கலை. நான் எப்பயும் போலவே கண்ணாடி பாக்ஸ்லேயே வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூளுமே மேக்ஸிமம் பிளாஸ்டிக் டப்பாவில் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் அதையும் நான் கண்ணாடி பாக்ஸ்லேயே வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு ரெடியாக போய் தூங்க வேண்டியது தான். இப்படி தாங்க என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெரிய டாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த டாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு பெரிய ஒரு வேலை. இதில் எப்படிங்க நான் வேலைக்கு போகிறது? ஸோ சொல்கிறவங்க எல்லாம் சொல்கிறீங்க, பட் அவங்கவுங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. சரியா? அதனால் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா டைம் யோசிச்சு பாருங்கள், ஓகேவா? சரிதான், இதுலேயே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இனி நான் எப்போ கிச்சனை க்ளீன் பண்ணி எப்போ போய் தூங்குறது? மறுநாள் காலையில் இவங்க 6 மணிக்கெலாம் அடிச்சிடுறாங்க, தூக்கத்தை கலைஞ்சும் போயிடுது. சரி, இன்னொரு நாள் பார்ப்போம். தேங்க்யூ. Bye. Bye.